यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ओम शांति। अव्यक्त मुरली தேதி 4 மார்ச் 1969। होली के शुभ अवसर पर होली திருநாள் அன்று बाप दादा கூறிய अव्यक्त महावाक्यम। आज आपकी कास होली है क्या? பாபா கேட்குறாரு, இன்று ஸ்பெஷலாக உங்களுக்கு ஹோலி திருநாளா? होली कैसे मनाई जाती है? होली எப்படி கொண்டாடப்படுகிறது? होली मनाने आती है? होली கொண்டாட தெரியுமா? சங்கம் की होली कौन सी है? சங்கமத்தினுடைய சங்கம யுகத்தினுடைய होली என்பது எந்த மாதிரியான होली? वर्तमान पाठ अनुसार होली कैसे मनाएंगे? நிகழ்கால पाठ पड़ी होली எப்படி கொண்டாடுவோம்? वर्तमान समय कौन सी होली मनाने की आवश्यकता है? பாபா கேட்குறாரு, இப்போ நிகழ்கால சமயத்தில் எந்த மாதிரியான ஹோலி கொண்டாடுவது அவசியமானது? ஹோலி மேம் கை பாத்தே கர்னி होती है। ஹோலி கொண்டாடுவதில் நிறைய விஷயங்கள் செய்யப்படுது। रंगाया भी जाता है, जलाया भी जाता है, साथ साथ श्रृंगारा भी जाता है और कुछ मिटाना भी होता है। வண்ணமும் பூசப்படுகிறது, எரிக்கவும் படுகிறது, அதன் கூடவே அலங்காரமும் செய்யப்படுகிறது, மேலும் சிலவற்றை நீக்கவும் செய்ய வேண்டும்। जो भी बातें होली में करनी है वह सभी इस समय चल रही है। எந்த விஷயம் ஹோலி சமயத்தில் செய்யப்படுகிறதோ அது அனைத்துமே இந்த சமயம் நடந்து கொண்டிருக்கிறது। जलाना क्या है, मिटाना क्या है, रंगाना क्या है और श्रृंगारना क्या है? எதை எரிக்க வேண்டும், நீக்கப்படுவது என்ன, எந்த மாதிரியான கலர் பூச வேண்டும், மேலும் எந்த அலங்காரம் செய்ய வேண்டும்? यह सभी कर लेना इसको कहा जाता है मनाना। இது எல்லாமே செய்யறதுக்கு தான் கொண்டாடுவது அப்படின்னு சொல்லப்படுது। अगर इन चारों बातों में से कुछ कमी है तो मनाना नहीं कहेंगे। இந்த 4 விஷயத்துலையும் எரிப்பது, நீக்குவது, இந்த வண்ணம் பூசுவது, அலங்காரம் பண்ணுறது, இந்த 4 விஷயத்துலையும் ஏதாவது ஒன்று குறைவாக இருக்குது அப்படின்னா இதை கொண்டாடுவதுன்னு சொல்ல மாட்டாங்க। होली के दिनों में बहुत सुंदर सजते हैं। कैसे सजते हैं? இந்த ஹோலி திருநாள் அன்னைக்கு ரொம்ப அழகாக அலங்காரம் செய்கிறாங்க। எப்படி அலங்கரிக்கிறார்கள்? தேவதாओं की सम्मान, தேவதைகள் மாதிரி அலங்காரம் செய்கிறாங்க। आप सभी सजे हुए हैं। நீங்கள் அனைவரும் அலங்கரிக்கப்பட்டவராக இருக்கிறீர்களா? सजावट में कोई कमी तो नहीं है? பாபா கேட்குறாரு, அலங்காரத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை தானே? सजावट में मुख्य होली का श्रृंगार कौन सा होता है? இந்த அலங்காரம் செய்யறதுல முக்கியமாக ஹோலிக்கான அலங்காரமாக என்ன இருக்கிறது? सांग जो बनाते हैं उन्हों को पहले पहले मस्तक में बल्ब लगाते हैं। இந்த ஹோலி திருநாள் அன்னைக்கு ஒரு பொம்மை செய்கிறாங்க। அந்த பொம்மையில் முதல்ல நெற்றியில் பல்பு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க। यह भी इस समय की कापी की हुई है। இது கூட இந்த சமயத்தினுடைய விஷயத்தை காப்பி பண்ணியிருக்காங்க। आपका भी संगम का मुख्य श्रृंगार है मस्तक पर आत्मा का दीपक जलाना। உங்களுடைய இந்த சங்கம யுகத்திற்கான முக்கியமான அலங்காரம் நெற்றியில ஆத்ம தீபத்தை ஏற்ற வேண்டும்। इसकी निशानी बल्ब लगाते हैं। இதனுடைய அடையாளமாக தான்
அவங்க பல்ப் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. लेकिन यह सभी बातें होने के लिए होली का अर्थ याद रखना है. ஆனால் இந்த அனைத்து விஷயங்களும் நடப்பதற்காக ஹோலி என்ற வார்த்தையின் அர்த்தத்தை நினைவில் வைக்க வேண்டும். ஹோலி जो कुछ हुआ वह हो गया हो लिया. ஹோலி அப்படின்னா எது நடந்ததோ அது நடந்து முடிஞ்சிருச்சு. जो सीन हुई होली அர்த்தாத் பீட் சுக்கி. என்ன சீன் நடந்ததோ அது நடந்து முடிந்து விட்டது. वर्तमान समय जो पॉइंट ध्यान में रखनी है वह है या होली की अर्थात ड्रामा की टाल की. இந்த நிகழ்கால சமயத்தில் என்ன பாயிண்ட் புத்தியில் வைக்கணும் அப்படின்னா இந்த நாடகத்தினுடைய பாயிண்ட்டு தான். அதாவது எது நடந்து முடிந்ததோ அது முடிந்து விட்டது அப்படின்ற நாடகத்தினுடைய கேடயம். இதை நினைவில் வச்சுக்கணுன்றாரு. जब ऐसे मजबूत होंगे तब वह रंग भी पक्का लग सकेंगे. எப்போ அந்த மாதிரி உறுதியானவர்களாக ஆவீர்களோ அப்போ தான் இந்த வண்ணம் கூட நல்லா உறுதியாக பிடிக்கும். अगर होली का अर्थ जीवन में नहीं लाएंगे तो रंग कच्चा हो जाता है. ஒருவேளை இந்த ஹோலியினுடைய அர்த்தத்தை வாழ்க்கையில் கொண்டு வரவில்லை என்றால், அதாவது நடந்து முடிந்தது முடிந்து விட்டது அப்படின்ற விஷயத்த நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரல அப்படின்னா இந்த வண்ணம் அறகுறையாக தான் பிடிக்கும், பக்காவாக இருக்காது. பக்கா ரங் ரங்னே के लिए हर वक्त सोचो होली जो बीता हो ही गया. நல்லா உறுதியாக வண்ணம் பிடிக்கணும், பக்காவாக பிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு சமயமும் இதையே சிந்தியுங்க. அதாவது எது நடந்து முடிந்ததோ அது முடிந்தே விட்டது. ஐசி ஹோலி மனா ரஹே ஹோ, பாபா கேட்குறாரு. அந்த மாதிரி ஹோலி கொண்டாடிட்டு இருக்கிறீங்களா? வா கபி கபி ட்ராமாக்கி சீன் தேக்கர் குச் மந்தன் சல்தா ஹே. அப்படி இல்லைன்னா நாடகத்தினுடைய சீனை பார்த்துட்டு சில சமயம் புத்தியில் அதை பற்றியே சிந்தனை செஞ்சிட்ருக்கிறீங்களா? ज्ञान का मंदन दूसरी बात है, लेकिन ड्रामा के सीन पर मंदन करना क्यों, क्या, कैसे, ये किस चीज़ का मंदन है? ஞானத்தை சிந்தனை செய்வது அது வேறு விஷயம். ஆனால் நாடகத்தினுடைய நடந்து முடிந்த காட்சிகளை திரும்ப திரும்ப நினச்சி அதை சிந்தனை செஞ்சிகிட்டே இருக்கிறது, அதாவது ஏன் நடந்தது, என்ன நடந்தது, எப்படி நடந்தது, இந்த மாதிரி சிந்தனை செய்கிறது எப்படிப்பட்ட மந்தனம், எப்படிப்பட்ட சிந்தனை கடலை கடையிறதுன்னு பாபா கேட்குறாரு. दही को जब मंदन किया जाता है तब मक्खन निकलता है. अगर पानी को मंदन करेंगे तो क्या निकलेगा? மோரை கடையிறீங்க அப்படின்னா இப்போ அதில் இருந்து வெண்ணெய் கிடைக்குது. ஒரு வேளை தண்ணியை கடையிறீங்கன்னா அதில் என்ன கிடைக்கும்? कुछ भी नहीं, எதுவுமே கிடைக்காது. ரிசல்ட் में यही होगा, एक तो थकावट, दूसरा टाइम वेस्ट. இந்த மாதிரி வீணான விஷயங்கள், நடந்து முடிந்த விஷயங்களை சிந்தனை பண்ணி கடைஞ்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதனுடைய ரிசல்ட்டாக என்ன கிடைக்கும்னா, ஒன்று களைச்சு போயிடுவீங்க, ரெண்டாவது நேரம் வீணாகும். इसलिए वह हुआ पानी का मंदन. அதனால் அந்த மாதிரி நடந்து முடிந்ததை சிந்தனை பண்ணுறது இது தண்ணியை கடையிற மாதிரின்றார். ऐसे मंदन करने के बजाय ज्ञान का मंदन करना है. அதனால் அந்த மாதிரி சிந்தனை செய்யறதுக்கு பதிலாக ஞானத்தை சிந்தனை செய்யுங்கள். साकार रूप में लास्ट दिनों में सर्विस की मुख्य युक्ति कौन सी सुनाई थी? சாக்கார ரூபத்தில் கடைசி நாட்களில் சேவைக்கான யுக்தியாக பாபா என்ன கூறியிருந்தார்? கெராவ் டால்னா, முற்றுகையிட வேண்டும். डबल गैराव डालना, एक तो वाणी द्वारा सर्विस का, दूसरा அவ்யக்த ஆகர்ஷன் கா. டபுள் முற்றுகை இடணுன்றாரு. ஒன்று வார்த்தை மூலமாக சேவை செய்யக்கூடிய அந்த முற்றுகை, ரெண்டாவது அவ்யக்த கவர்ச்சி, அவ்யக்த ஸ்திதி மூலமாக கவர்ச்சிக்கணும். या ऐसे गिराव डालना है जो ना खुद उससे निकल सके ना दूसरे निकल सके. அந்த முற்றுகையிடுறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, சுயம் தானும் அதிலேருந்து வெளிவர முடியாத அளவுக்கு இருக்கணும், மற்றவர்களும் அதிலேருந்து வெளிவர முடியாமல் இருக்கணுன்றார். அந்த மாதிரி உங்களுடைய அவ்யக்த ஸ்திதி இருக்கணுன்றார். गिराव डालने का ढंग अभी तक प्रैक्टिकल में मैं दिखाया नहीं. இந்த முற்றுகையிடக்கூடிய விதத்தை இப்போ வரைக்கும் நடைமுறையில் காட்டவே இல்லைன்றார்.
म्यूज़ियम बनाना तो सहज है, म्यूज़ियम बनाना या कोई गिराव डालना नहीं है. மியூசியம் உருவாக்குறது ரொம்ப சுலபமானது, மியூசியம் உருவாக்குறது இது ஒன்றும் முற்றுகையிடுவது கிடையாதுன்றார். लेकिन अपने अव्यक्त आकर्षण से उनको घायल करना है, यह है गिराव डालना. ஆனால் தன்னுடைய அவ்யக்த கவர்ச்சியின் மூலமாக அவர்களை காயப்படுத்த வேண்டும். அதாவது அந்த அவ்யக்த ஸ்திதியை அவங்களால மறக்கவே முடியாத அளவுக்கு இருக்கணும். இதுதான் முற்றுகையிடுவது. வ அபி சல் ரஹா ஹை, இப்போ அது நடந்து கொண்டிருக்கிறது. அபி சர்வீஸ் கா சமய भी ज़्यादा नहीं मिलेगा, இப்போ சேவைக்கான சமயம் கூட அதிகமாக கிடைக்காது. समस्याएं ऐसे खड़ी हो जाएगी जो आपके सर्विस में भी बाधा पड़ने की संभावना होगी. பிரச்சனைகள் கூட அந்த மாதிரி வரும், அது உங்களுடைய சேவையில் தடையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். इसलिए जो समय मिल रहा है उसमें जिसको जितनी सर्विस करनी है वो अधिक से अधिक कर ले. அதனால் பாபா சொல்கிறாரு, யாருக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அதில் எவ்வளோ முடியுமோ அதிகத்திலும் அதிகமாக சேவை செய்து கொள்ளுங்கள். नहीं तो सर्विस का समय भी होली हो जाएगा, यानी बीत जाएगा. அப்படி இல்லைன்னா சேவைக்கான சமயம் கூட ஹோலி ஆகிடும், அதாவது நடந்து முடிந்ததாக ஆகிவிடும், கடந்து போயிடும்ன்றார். इसलिए अब अपने को आप ही ज़्यादा में ज़्यादा सर्विस के बंधन में बांधना चाहिए. அதனால் இப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதிகத்திலும் அதிகமாக தன்னைத்தானே சேவை என்ற கட்டில் வச்சுக்கோங்கன்றார். इस एक बंधन से ही अनेक बंधन मिट जाएगी. இந்த ஒரு பந்தனம், அதாவது சேவையினுடைய பந்தனத்தினால பலவிதமான பந்தனங்கள் நீங்கி போய்விடும். अपने को खुद ईश्वरीय सेवा में लगाना चाहिए, औरों के कहने से नहीं. தானாகவே ஈஸ்வரிய சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும், மற்றவர்கள் சொல்வதனால ஈடுபடக்கூடாது. औरों को कहने से क्या होगा, மற்றவர்கள் சொல்வதனால் என்ன ஆகும்? आधा फल मिलेगा, பாதி பலன் தான் கிடைக்கும். क्योंकि जिसने कहा अथवा प्रेरणा दी उसकी बाईवारी हो जाती है. ஏனென்றால் யார் சொன்னார்களோ, அதாவது யார் பிரேரணை கொடுத்தார்களோ அவர்களுக்கு அதன் பலன் பங்கிடப்பட்டு விடுகிறது. दुकान में अगर 2 बाईवार हो तो बंटवारा हो जाता है ना. ஒருவேளை கடையில் பார்ட்னர்ஷிப் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த கடையினுடைய பங்கு 2 பேருக்கும் கிடைக்கும் இல்லையா, பங்கிடப்படுது. ஏக் ஹை தோ வ மாலிக் ஹோ ஜாத்தா ஹை. ஒருத்தராக இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் எஜமானராக இருக்காங்க. इसलिए अगर किसके कहने से करते हैं तो इस कार्य में बाईवारी हो जाते हैं. அதனால் பாபா சொல்கிறாரு, ஒருவேளை யாராவது சொல்லி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த காரியத்தினுடைய பலன் பங்கிடப்பட்டு விடுகிறது. और स्वयं ही मालिक बन करके करते हैं तो सारी मिल्कियात के अधिकारी बन जाते हैं. ஒருவேளை எஜமானராக ஆகி நீங்களே செய்தீர்கள் என்றால் இப்போ முழு சொத்துக்கு எஜமானராக ஆயிடுறீங்க, அதிகாரியாக ஆயிடுறீங்க. इसलिए हर एक को मालिक बनकर करना है. அதனால் பாபா சொல்கிறாரு, ஒவ்வொருத்தருமே எஜமானராக ஆகி செய்ய வேண்டும். लेकिन मालिक बनने के साथ साथ बालकपन भी पूरा होना चाहिए. ஆனால் எஜமான தன்மையின் கூடவே குழந்தை தன்மையும் முழுமையாக இருக்க வேண்டும். कहाँ कहाँ मालिक बनकर खड़े हो जाते हैं, कहाँ फिर बालक होकर छोड़ देते हैं. சில இடங்களில் எஜமானராக ஆகி நிமிர்ந்து நிற்கிறீங்க, சில இடங்களில் குழந்தையாக ஆகி விட்டு விடுகிறீர்கள். तो ना छोड़ना ना पकड़ना. அதனால பாபா சொல்கிறாரு, விடவும் கூடாது, பிடித்து கொள்ளவும் கூடாது. पकड़ना अर्थात जिद से नहीं पकड़ना. பிடிச்சிக்கிறது அப்படின்னா பிடிவாதத்தோடு பிடிக்கிறது கிடையாது. कोई चीज़ को अगर बहुत ज़ोर से पकड़ा जाता है तो उस चीज़ का रूप बदल जाता है ना. ஏதாவது ஒரு பொருளை ரொம்ப அழுத்தி பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த பொருளுடைய ரூபமே மாறி போயிடுது இல்லையா. மலர் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா அது நிலைமை என்ன ஆகும்? पकड़ना तो है लेकिन कहाँ तक कैसे पकड़ना है या भी समझना है. பிடிக்கணும், ஆனால் எந்த மாதிரி பிடிக்கணும், எவ்வளோ பிடிக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும்.
या तो पकड़ते अटक जाते हैं वा छोड़ते हैं तो छूट जाते हैं. ஒன்று பிடிச்சிக்கிறீங்க, அதாவது அதுலேயே மாட்டிக்கிறீங்க, அப்படி இல்லைன்னா விட்டுடுறீங்க. दोनों ही समान रहे या पुरुषार्थ करना है, ரெண்டும் சமமாக இருக்கணும், இதற்கான முயற்சி செய்ய வேண்டும். जो मालिक और बालक दोनों रीति से चलने वाला होगा उनकी मुख्य परख यह होगी, एक तो निर्माणता होगी, उसके साथ निराहंकारी निर्माण और साथ साथ प्रेम स्वरूप. யார் எஜமானராகவும் குழந்தையாகவும் இந்த ரெண்டு விதமாகவும் நடந்து கொள்கிறார்களோ அவர்களிடம் இந்த முக்கியமான விஷயம் தெரிய வரும். ஒன்று படைப்பாற்றல் மிக்கவராக இருப்பாங்க, அதன் கூடவே நிராகங்காரியாக இருப்பாங்க, பணிவானவராகவும் இருப்பாங்க, அதன் கூடவே அன்பு ஸ்வரூபமாகவும் இருப்பாங்க. ये चारों ही बातें उनके हर चलन से देखने में आएगी. இந்த 4 விஷயமும், அதாவது இந்த படைக்கக்கூடிய திறமை, அதன் கூடவே நிராகங்காரியாக இருக்கிறது, பணிவாக இருப்பது, மேலும் அன்பு ஸ்வரூபமாக இருக்கிறது, இந்த 4 விஷயமும் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலுமே தெரிய வந்துகிட்டே இருக்கும். अगर चारों में से कोई भी कम है तो कुछ स्टेज की कमी है. ஒருவேளை இந்த 4 விஷயத்துலையும் ஏதாவது ஒன்று குறை இருக்குது அப்படின்னா அவங்களுடைய நிலை ஸ்டேஜில் குறை இருக்குது. अच्छा நல்லது. वदन में आज होली कैसे கேலி मालूम है? பாபா சொல்கிறாரு, வதனத்தில் இன்னைக்கு ஹோலி எப்படி கொண்டாடப்பட்டதுன்னு தெரியுமா? आप भी होली मना रहे हो ना, நீங்கள் கூட ஹோலி கொண்டாடிட்டு இருக்கீங்க இல்லையா? वहाँ संदेशी आई तो एक खेल किया. அங்கே சந்தேஷி வந்தாங்க, அப்போ ஒரு விளையாட்டு விளையாடினோம். कौन सा खेल किया होगा? எந்த விளையாட்டு விளையாடப்பட்டிருக்கோம்? आप ले चलो तो देखे. குழந்தைங்க சொல்கிறாங்க, நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா நாங்கள் பார்ப்போன்றாங்க. புத்தி का विमान तो है. பாபா சொல்கிறாரு, புத்தின்ற விமானமும் இருக்கு. புத்தி का विमान तो दिव्य दृष्टि से भी अच्छा है. புத்தின்ற விமானம் திவ்ய திருஷ்டியை விட நல்லது, சிறந்தது. या तो वह हो ही नहीं सकता, वह चीज़ ही नहीं. இங்கே அந்த விளையாட்டு விளையாடவும் முடியாது, அந்த பொருட்களும் இங்கே கிடையாதுன்றார். आज सुहेजों का दिन தானா, இன்று இனிமையான மகிழ்ச்சியான நாள் இல்லையா? तो जब संदेशिया वदन में आई तो साकार को छिपा दिया. இப்போ சந்தேஷிகள் வதனம் வந்த பொழுது சாக்கார பாபா மறைக்கப்பட்டிருந்தார். एक बहुत सुंदर फूलों की पहाड़ी बनाई थी. ஒரு அழகான மலர்களாலான மலை உருவாக்கப்பட்டிருந்தது. उनके अंदर साकार को छिपाया हुआ था. அதற்குள்ள சாக்கார பாபா மறைந்திருந்தார். दूर से देखने में तो पहाड़ी ही नजर आती थी. தூரத்துலேருந்து பார்க்கும்போது மலை தான் தெரிய வந்தது. तो जब संदेशी आई तो साकार को देखा नहीं. எப்போ சந்தேஷி வந்தார்களோ அப்போ சாக்கார பாபாவை காணும். बहुत ढूंढा देखने में नहीं आया. ரொம்ப தேடி பார்த்தாங்க, ஆனால் பாபா காணவே காணும். फिर अचानक ही जैसे चिपनी का खेल करते हैं ना, ऐसे खेल देखा. இப்படி திடீர்னு மறைஞ்சு விளையாடக்கூடிய விளையாட்டு விளையாடுவாங்களே, அந்த மாதிரியான விளையாட்டை பார்த்தாங்க. फूलों के बीच साकार बैठा हुआ नजर आया. மலர்களின் நடுவில் சாக்கார பாபா அமர்ந்திருந்தது தெரிய வந்தது. வா சீன் படி அச்சி தி. அந்த சீன், அந்த காட்சி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அச்சா நல்லது. फिर अव्यक्त बाप दादा हर एक को अमृत पिलाकर भोग दे रहे थे और एक एक से मुलाकात भी कर रहे थे. काश म्यूज़ियम वालों को डायरेक्शन दे रहे थे कि अव्यक्त आकर्षण से म्यूज़ियम ऐसे बना हो जो कोई भी अंतर आए देखे तो एकदम आकर्षित हो जाए. பிறகு அவ்யக்த பாப்தாதா ஒவ்வொருவருக்கும் அமிர்தம் கொடுத்து போக் கொடுத்துட்டு இருந்தார். மேலும் ஒவ்வொருவரையும் சந்தித்து கொண்டிருந்தார். குறிப்பாக மியூசியம் அமைக்கக்கூடியவர்களை சந்தித்து அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்துட்ருந்தார். என்னென்னா அந்த அவ்யக்த கவர்ச்சினால் மியூசியம் உருவாக்கணும், அதற்குள்ளே யார் வராங்களோ அவங்க அப்படியே அவ்யக்த ஸ்திதியில் கவர்ச்சிக்கப்பட்டுடணும், அந்த மாதிரி மியூசியம் உருவாக்கணும் அப்படின்னு பாபா டைரக்ஷன் கொடுத்துட்ருந்தார். நல்லது. ஓம் சாந்தி.
आप दृष्टि यूं ही